Hello friends, welcome to Learn with Singam. இது டே 19 of 100 days of code R programming. இன்னைக்கு நம்ம வந்து ரேண்டம் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 3 வே ஆஃப் ஜென்ரேட்டிங் ரேண்டம் நம்பர்ஸ் இதுல வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்நாம் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம். ஸோ ஆர்நாம்ங்கிறது வந்து ஜென்ரேட்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ் ஃப்ரம் a நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்ல வந்து ஆறு நாம்னு ஒரு இது எடுத்துக்கிட்டு 10 நம்பர் ஜென்ரேட் பண்ண போறோம் வித் த மீன் ஆஃப் 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் 1. இப்போ வந்து எக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர் இருக்கும். இது ஒரு நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரேண்டமாக ஜென்ரேட் ஆன நம்பர். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ரன் இஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுவும் அதே மாதிரி தான் ஜென்ரேட் பண்ணோம். ரன் இஃப் 10 நம்பர் 1 to 100 ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ 10 நம்பர் 1 to 100 இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரேட் பண்ணலாம். இப்போ வந்து இந்த ரன் இஃப் யூஸ் பண்ணி கூட நம்ம ரேண்டமாக இதில் கூட செலக்ட் பண்ண முடியும். அதோட இது சாம்பிளுக்கு தான் பெட்டர். ஸோ இன்னொரு அடுத்த மெத்தட் என்னன்னா சாம்பிள் வந்து 1 to 100 10 நம்பர் யூஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஸோ இப்போ வந்து 1 to 100 வந்து 10 நம்பர் ஜென்ரேட் பண்ணுறோம். ரேண்டமாக. ஸோ இதே மாதிரி இந்த சாம்பிளை வச்சு இப்போ லெட்டர்ஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா, லெட்டர்ஸில் இருக்கிற லெட்டர்ஸை வந்து ஒரு 6 லெட்டர் எடுக்கிறோம். ஸோ ரேண்டமாக ஒரு 6 லெட்டர் சூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் எனி நம்பர் கொடுக்கலாம். 1 to 26 எனி நம்பர் கொடுக்கலாம். 15 நம்பர் 15 வேணும்னா 15 லெட்டர் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாம்பிள் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா செட் உங்ககிட்ட இருந்ததுன்னா இந்த சாம்பிளை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். ட்ரைனிங் செட்டாகவும் டெஸ்ட் செட்டாகவும் ரேண்டமாக சரி பிரிப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இதெல்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.